அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது இந்தியாவை பொறுத்தவரை ஜோதிட ரீதியாக சூரிய உதயத்தை வைத்துத்தான் லக்னம் எடுப்போம். சூரியன் உதித்து வரும் நாளை மறுநாளாக எடுத்துக்கொள்வோம். எனவே 6 மணிக்கு 12 மணிக்கு உதயம் என்பது அகில உலக அடிப்படையில், அதாவது 11:30 மணிக்கு நள்ளிரவு என்பது மறுநாள் உதயமாகிவிட்டது. ஆனால் ஜோதிட கணித ரீதியாக சூரியன் எப்பொழுது உதிக்கிறதோ அதுதான் மறுநாள் என்பதை அனைவரும் அறிவோம். எனவே 6 மணிக்கு தனு லக்னம் உதயமாகிறது. லக்னத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். லக்னத்தில் சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பதால் மிக அந்த காரக ரீதியாக நற்பலன்களை வாரி வழங்கும். அதுபோல் சந்திரனும் கிடவில்லை. சந்திரன் தன்னுடைய உச்சராசியில் இருக்கின்றார். இன்றைய திதியும் திரியோதசி திதியாக இருப்பதால் நம்ம தோஷங்கள் யாவும் விலகி நன்மைகள் உண்டாகும். மேலும் ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேசும்போது அந்த ஆண்டு பிறப்பது நன்மையான ஆண்டா தீமையான என்ப லக்னத்தை சுபகோள்கள் பார்க்க வேண்டும். சந்திரன் கிடக்கூடாது. இந்த 2 அடிப்படையில் இருந்தால் இந்த ஆண்டு நமக்கு நன்மையான ஆண்டாக இருக்கும். அதாவது எடுக்கும் காரியங்கள், செய்தொழில்கள் அனைத்திலும் வெற்றியாக இருக்கும். அவ்வாறு பார்க்கும்போது லக்னத்தை லக்னாதிபதி குருவே பார்ப்பதாலும் சந்திரன் கெடாமையாக இருப்பதாலும் என்னை பொறுத்தவரை 100%, அதாவது 90-100 விழுக்காடு நற்பலன்களையே இந்த பாவக ரீதியாக அவர்களுடைய ராசி லக்னங்களுக்கு நற்பலன்களையே அனுபவிப்பார்கள் என்பது என்னுடைய தீர்க்கமான முடிவாகும். புத்தாண்டு பிறந்துவிட்டது. உங்கள் வாழ்வில் புத்தொழிகள் பிறக்கட்டும். வாழ்க வளமுடன், வையகம் சிறக்க. உங்கள் ஜோதிடர் ராஜா நல்லுகாமு. எனது தொலைபேசி எண் 95 85 14 85 60. நன்றி, வணக்கம்.